வெல்கம் டு ஆண்டர்கார்ட். வெல்கம் டு ஆண்டர்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு எக்ஸ் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் அசோசியேஷனுடைய தலைவர் திரு விஜயகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இதுல தேர்தல் பணிகள்லாம் தொடங்கிருச்சு. தேர்தல் பணிகள் தொடங்கும் போது எப்படி வேட்பாளர்கள் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு இதெல்லாம் ஜரூரா நடக்குமோ அதே போல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் துணை ராணுவ படையினருடைய பாதுகாப்பு அப்படின்றது. ஒவ்வொரு முறையும் நம்ம நியூஸ்ல பார்க்கும் பொழுது இத்தனை கம்பெனி இறங்கினாங்க, இத்தனை பட்டாலியன் இறங்கினாங்க அப்படின்ற செய்திகள்லாம் பார்ப்போம். பொதுவாக அந்த தேர்தல் பணிகள் அதில் ஈடுபடக்கூடிய வீரர்கள் அப்படின்றவங்க யாரு, எத்தனை பேர் இந்த மாதிரியான தேர்தல் பணிகள்ல ஈடுபடுவாங்க? இந்த தேர்தல் பணியில மொத்தம் இப்ப நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு மட்டும் 3.5 லட்சம் சிஏபி வீரர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள். ஓகே. மொத்தம் எங்களோட டோட்டல் சிஏபி வீரர்களே 10 லட்சம் பேர். அப்படி பார்க்க போகும்போது நமக்குல 1/3 இந்த தேர்தல் பணிக்காக களமிறக்கப்பட்டுள்ளார்கள். இந்த 3 லட்சம் பேரினுடைய வேலை என்னவா இருக்கும்? இந்த தேர்தல் காலத்துல இந்த 3 லட்சம் பேர் தேர்தல் வேலைகள்ல என்னென்ன வேலை பார்ப்பாங்க? இப்போ ஃபர்ஸ்ட் நான் தேர்தல் வேலைக்கு முன்னாடி இந்த 3 லட்சம் பேர் நம்ம பார்டர்ல இருந்து இங்க கொண்டு வர போகும்போது அங்க உள்ள பணி சுமைகளை பத்தி பேசுறேன். இப்போ மொத்தம் 3 பேர் பார்த்த பணியை இப்போ நாங்க ரெண்டு பேர் பார்த்த பணி இப்போ ஒரு ஆள் பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போ நார்மலாகவே ஒரு பிஎஸ்எஃப் வீரரோ ஒரு சிஆர்பி இருக்கோ டியூட்டி கிட்ட 10 மணில இருந்து 12 மணி நேரம் மாதிரி இருக்கும். இப்போ அவங்கள ஒருத்தர் இங்க கொண்டு வர போகும்போது அவங்களோட பணி கூடுதல் சுமையாக இருக்கும். அப்புறம் என்னோட கேம்ப் மெயின்டெனன்ஸ், பார்டர் மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும் என்னோட ஒர்க் லோடும் அதிகமா இருக்கும். ஸோ மென்டல் டென்ஸ் கூட தான் ஆகும், எங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் கூட தான் ஆகும். ஓகே. இப்போ 10 லட்சம் பேர்ல 3 லட்சம் பேர் இங்க வந்துருவாங்க அப்படின்றது ஓகே. தேர்தல் பணிக்கும் பாதுகாப்பு தேவைப்படுது. இதை தாண்டி இப்ப சிஏபிஎஃப் அப்படின்ற வீரர்களுடைய ரெகுலர் ஒர்க் என்ன, எங்கெங்கெல்லாம் அந்த வீரர்கள் ஒர்க்ல இருக்கிறாங்க, சிஏபிஎஃப் கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க, யார் யாரு எங்கெங்க என்னென்ன வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க? சார், இப்போ நம்ம எல்லாருமே பொதுவா பத்திரிகையாளரும் சரி, மக்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, அதிகாரிகளும் சரி, எல்லாரும் நாட்டுல எல்லையில ராணுவம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி எல்லையில ராணுவம் இல்லை சார். எல்லையில் இருக்குது சிஏபிஎஃப். நான் உங்களுக்கு தெளிவாக விவரிக்கிறேன். மொத்தம் இந்தியாவோட லேண்ட் பார்டர் அப்படி சொல்லக்கூடிய நிலப்பரப்பு அந்த பார்டர் 15,106.7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சார். இல்லை நம்ம ஒவ்வொரு பார்டராக சொல்லும்போது பங்களாதேஷில் மொத்தம் 4,096.7 கிலோமீட்டர் இருக்குது. இந்த பங்களாதேஷ் மொத்த எல்லையையும் பிஎஸ்எஃப் என சொல்லப்படும் சிஏபிஎஃப் பாதுகாத்து வருகின்றது. அப்புறம் நம்ம பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சைனாவில் 3,488 கிலோமீட்டர் இருக்குது. இது நம்ம லே லடாக்ல ஆரம்பிச்சு அங்கே அருணாச்சல் பிரதேசில் முடியுது. இங்கே ஐடிபிபி என சொல்லப்படக்கூடிய இந்தோ திபெத் பார்டர் போலீஸ் அப்படிங்கிற ஒரு சிஏபிஎஃப் அங்கே பணி அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து நம்ம எடுத்து போனோம்னா இந்தோ நேபாள் பார்டர், இந்தோ பூட்டான் பார்டர், இந்த 2 பார்டர்ஸ்லையும் எஸ்எஸ்பி எனப்படும் சாஸ்திர சீமாப்பல் இவங்க 2,450 கிலோமீட்டர்ஸ் இவங்க கவர் பண்றாங்க. அடுத்து நம்ம முன்னாடி சொல்லப்பட்ட பர்மா, இப்போ நம்ம மியான்மர் என்று அழைக்கப்படுறோம். இங்க 1,643 கிலோமீட்டர்ஸ் இந்திய எல்லை இருக்குது. அதை அஸ்ஸாம் ரைபிள் என்ன சொல்லப்படக்கூடிய சிஏபிஎஃப் வீரர்கள் பாதுகாத்து வருகிறாங்க. இன்னும் மிச்சம் இருக்கிற அந்த பாகிஸ்தானோட மொத்த பார்டர் 3,323 கிலோமீட்டர்ஸ். அது நம்ம குஜராத்ல ஆரம்பிச்சு நம்ம லே லடாக் வரைக்கும் இருக்குது. இப்போ இதுல 2,300 கிலோமீட்டர்ஸ் தனியா பிஎஸ்எஃப் மட்டும் எல்லையை பாதுகாத்து வர்றாங்க. அதுக்கப்புறம் 237 கிலோமீட்டர் எல்ஓசியும் தனியா பாதுகாத்து வர்றாங்க. மிச்சம் இருக்கிற 1,198 கிலோமீட்டர் மட்டும்தான் ஆர்மி இருக்கிறாங்க. அங்கேயும் பிஎஸ்எஃப் ஆர்மியோட அண்டர் ஆப்ஸ் கமாண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்மி பிஎஸ்எஃப் அண்டர் கமாண்ட்ல ஒர்க் பண்ணுவாங்களா? பிஎஸ்எஃப் ஆர்மியோட அண்டர் ஆப்ஸ் கமாண்ட்ல 1,198 கிலோமீட்டர்ல இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்து சொல்ல போனா குப்வாடா டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதுக்கு மேல பரிக்கியா டாப் இருக்குது, எஃப்டிஎல் சொல்லுவாங்க. அங்க ஆகாஷ், குஜடோர் அங்க நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஆர்மியோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ நைட் டியூட்டி நாங்கள் போனோம்னா நாங்கள் 2 பேர் பிஎஸ்எஃப் காரங்க போவாங்க, 2 ஆர்மிக்காரங்க வருவாங்க. இந்திய சர்வதேச எல்லையை நாங்கள் பாதுகாத்து வரோம். ஓகே. இப்ப 10 லட்சம் பேர் இப்படி வெவ்வேறு வேலைகள் இருக்கீங்க. இந்த பார்டர் டியூட்டி மட்டும்தானா அல்லது வேறு எங்கெங்க இப்ப டியூட்டி இருக்கு? இப்ப தமிழ்நாட்டு காவல்துறைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப தமிழ்நாடு சென்ட் ஜார்ஜ் கோட்டையை காவல் காக்குறதுல காவல்துறை வீரர்கள் இருப்பாங்க. தமிழ்நாட்டுடைய முக்கிய இடங்கள்ல காவல்துறை இருப்பாங்க, பார்த்துருப்போம். ஒன்றிய அரசுடைய முக்கிய இடங்கள்னு இருக்குது. இப்ப பார்லிமெண்டா இருக்கட்டும் அல்லது ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இங்கெல்லாம் யார் பாதுகாப்புல ஈடுபடும்? ஆமா சார், மொத்தம் சிஎஃப்எஃப் 6 ஃபோர்ஸஸ் இருக்கு சார். இப்ப நான் 4 ஃபோர்ஸஸ் எல்லையை பாதுகாக்கிற முக்கிய பணிகளை ஈடுபட்டு இருக்காங்க. மிச்சம் இருக்கிற சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ பார்லிமெண்டா இருக்கட்டும், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், நம்ம போர்ட்டு, ஏர்போர்ட்டு, அப்புறம் இஸ்ரோ ஸ்டேஷன்ஸ், நியூக்ளியர் அட்டாமிக் எல்லா ஸ்டேஷன்லையுமே சிஎஸ்எஃப் எனப்படும் சிஏபிஎஃப் பர்சன் தான் அங்கே பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. ஓகே. சிஆர்பிஎஃப் கவுண்டர் இன்சர்ஜென்சில இருக்கிறாங்க. எல்லா ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க. ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிறாங்க, நக்சல் ஆபரேஷன்ஸ்ல இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் சிஆர்பிஎஃப் எனப்பட ஒரு சிஏபி போர்ஸ் இருக்குது சார். ஓகே. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்துதான் 10 லட்சம் பேர். இந்த 6 படைகளும், அசாம் ரைபிள்ஸ், சிஆர்பிஎஃப்,
சிஐஎஸ்எஃப், இந்தோ டிபெட் பார்டர் போர்ஸ், பிஎஸ்எஃப், சாஸ்திர சீமா பல்னு 6 போர்ஸ், 10 லட்சம் பேர். இதுல 3 லட்சம் பேர் இப்ப எலெக்ஷன் டியூட்டி 3 லட்சம் பேர் எடுத்திருக்காங்க. 3.5 லட்சம் பேர். அப்ப கிட்டத்தட்ட 1/3 போயிருக்கு. 1/3. இப்ப இந்த 1/3 வெளியே வர்றதுனால உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒர்க் லோட் அதிகமாகும்? அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சார், இப்போ பார்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ எங்களுக்கு நாங்க 1/2 கிலோமீட்டர் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நாங்க 1 கிலோமீட்டர் நாங்க அதை பாதுகாக்க வேண்டியது வரும். ஓகே, 1/2 கிலோமீட்டருக்கு ஒருத்தர் வந்து 1 கிலோமீட்டருக்கு ஒருத்தவங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு கட்டாயத்தில் ஏற்படும். ஓகே, அப்ப அந்த சூழ்நிலையில ஆர்மி வந்து பாதுகாக்க மாட்டாங்களா? இல்ல சார், இல்ல இப்போ எடுத்துக்கலாம், பாகிஸ்தான் பார்டர் இருக்கட்டும், நாங்க சொன்ன அந்த ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் அங்கெல்லாம் ஆர்மி கிடையாது சார். அப்ப இது வந்து இன்சர்ஜென்சில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய சிக்கலை ஏற்படுத்தாதா? மிலிட்டன்ஸ் வந்து ஈஸியா உள்ள வர்ற மாதிரி ஆயிராதா அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது? அதுக்காக சார் நாங்க 24/7 24/7 நாங்க கண்விழிச்சு பாதுகாத்துட்டு இருக்கோம், நாட்டை பாதுகாத்துட்டு இருக்கோம் பிஎஸ்எஃப். ஓகே, இப்ப இவ்வளவு வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்ப சம்பளம் அல்லது வந்து ஊதியம் அப்படின்றது என்ன? ஆர்மி அண்ட் சிஏபிஎஃப் ஏன் இப்படி ரெண்டா இருக்கு? 2 பிரிவா வைத்திருக்க வேண்டிய காரணம் என்ன? இப்போ சம்பளத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நாங்க எங்களோட பேசிக் பே பார்க்கணும் சேமா, ஒரே ரேங்க்கு சேமா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு வந்து எம்எஸ்பின்னு சொல்றாங்க, மிலிட்ரி சர்வீஸ் பே அப்படின்னு சொல்லி ஒரு தனியான ஒரு அலோன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இல்ல நானும் அதே டியூட்டி தான் பார்த்தாப்புல, என் கூட இருக்கிற ஆர்மி பர்சன் அதே டியூட்டி தான் பார்த்தாங்க. எங்களோட பேசிக் பே ஒன்னா இருக்கலாம், பட் அவங்களுக்கு மிலிட்ரி சேலரி பேக்கேஜில் எம்எஸ்பிங்கிற ஒரு அலோன்சஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஓகே, சரியான பணி, சரியான ஊதியம் இல்லை. ஓகே, இப்ப இது தவிர வேற என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு ஆர்மிக்கு? இப்ப ஆர்மி என்னென்ன வேலை பார்த்துட்டு இருப்பாங்க? அவங்களுடைய ரோல் என்ன? அவங்க டென்ட்ல இருக்கிறது தான் அவங்க வேலையா? ஆர்மி வந்து போர்க்காலங்களுக்கு ஆயத்தமா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவுக்கோ சைனாவுக்கோ இல்ல இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு போர் ஏற்படும் சூழலில் வரும்போது அதற்கான ஆயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப கிட்டத்தட்ட கடந்த 30 வருஷமா எந்த போரும் நடக்கல இல்ல? லாஸ்டா 1999ல கார்கில் வார் நடந்துச்சு. ஆமா, அதுலயும் பிஎஸ்எஃப் ரோல் அதிகமா இருந்துச்சு. அப்ப 99க்கு பிறகு எந்த இதுவும் நடக்கல. அப்ப கிட்டத்தட்ட 25 வருஷமா போர் இல்ல. இந்த 25 வருஷம் அவங்க என்ன பண்ணுவாங்க? தினசரி அவங்க தினசரி நடவடிக்கை, போருக்கு ஆயத்த பணிகள், பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். எல்லையில் பணியில் வந்து அந்த காஷ்மீர் என சொல்லப்படும் எல்ஓசி, லைன் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லக்கூடிய அந்த இடங்களில் மட்டும் அவர்கள் எல்லையில் இருக்கிறார்கள். ஓகே, இப்ப நாங்க இப்ப வலைதளங்கள்ல பார்க்கும் பொழுது ஆர்மியை பத்தி எங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பு ஏற்படுத்துற வகையில ஒரு நிகழ்வை வந்து பல பேர் சுட்டி காட்டுறது என்னன்னா, இந்த வாகா பார்டர்ல நடக்கிற ஒரு செரிமனி. வாகா பார்டர்ல டெய்லி சாயங்காலம் போனோம்னா ஆர்மி பர்சன்ஸ் வந்து பயங்கரமா பரேடு பண்ணுவாங்க, அதை பாக்குறதுக்கே ஒரு தடவை போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் என்ன மாதிரியான டியூட்டில வரும் சார்? அது வந்து நம்ம ஜாயிண்ட் ரிட்ரீட் செரிமனின்னு சொல்லுவோம். அது வந்து வாகா பார்டர், நீங்க ஜாயிண்ட் ரிட்ரீட் செரிமனி, ஜாயிண்ட் ரிட்ரீட் செரிமனி. அது நீங்க வந்து வாகான்னு சொல்றது வந்து பாகிஸ்தானோட பிஓபி பார்டர், நமக்கு வந்து அக்டாரின்னு சொல்லுவோம், அக்டாரி வாகா பார்டர்ஸ். அதுல அந்த டெய்லி இந்த பரேட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பிஎஸ்எஃப் சார். ஆர்மி இல்லையா? ஆர்மி கிடையாது சார், பெருமையா சொல்றேன், பிஎஸ்எஃப் அந்த பரேட் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி. அது மட்டும் இல்லாம நம்ம பங்களாதேஷ் எல்லையில ஐசிபி பெட்ரோபோல் இருக்குது, வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது. அப்புறம் அகர்தலால, திரிபுரால வந்து ஐசிபி அகர்தலான்னு சொல்லி இந்த 2 இடத்துலயும் கூடுதலா இதே ஜாயிண்ட் ரிட்ரீட் செரிமனி பிஎஸ்எஃப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அது ஆர்மி பண்றது இல்ல? ஆர்மி கிடையாது. ஆனா பேர் என்னவோ ஆர்மிக்கு தான் இருக்குது. இப்ப வீரர்கள், சிஏபிஎஃப் வீரர்கள் அப்படின்றவங்க ரிட்டையர் ஆனதற்கு பிறகு அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது, அல்லது சிஏபிஎஃப் வீரர்களுக்கு குடும்பங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வரும் பொழுது என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது? ஆர்மி பர்சன்ஸுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? உங்களுக்கு அது எல்லாமே கிடைக்குதா? இப்போ சார், இப்போ நாங்க ஒரு 20 வருஷம் சர்வீஸ் பண்ணி, இப்போ வந்து எல்லாருமே தாய் நாட்டுக்காக நம்ம நாட்டின் எல்லையை பல்வேறு கடினமான சூழ்நிலை, நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் வழிகளில் நாங்கள் இரவு பகலாக டியூட்டி பார்த்துட்டு நாங்கள் ஒரு 20 வருஷம் கழிச்சு நாங்கள் வந்து ஓய்வூதியம் பெற்று வரும்போது எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பென்ஷன் வந்து சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் ரூல்ஸ் 1972ல வர்றோம். பட் ஆனால் அவங்க வர்றது டிஃபென்ஸ் பென்ஷன் ரூல்ல வர்றாங்க. இப்போ இது ரெண்டுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு சொன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்க்குற ரயில்வே டிபார்ட்மெண்ட், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்க்குற டீச்சர்ஸ், அவங்களுக்கு 8 மணி நேரம் டியூட்டி தான். அந்த மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூ எல்லா டிபார்ட்மெண்ட் சொல்ல போனால் அவங்களுக்கு இந்த சிசிஎஸ் பென்ஷன் ரூல் அப்ளை ஆகுது. அதே தான் எங்களுக்கு அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க. நாங்களும் 20 இதே நேரத்தில் ஆர்மிக்கு டிஃபென்ஸ் பென்ஷன் ரூல் அவங்களுக்கு வந்து இப்போ பார்த்து எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா 2004க்கு பேர் ரெக்ரூட் பண்ண எந்த சிஎஃப்ஏ பர்சனுக்கும் இது வரைக்கும் பென்ஷன் கிடையாது. ஓய்வு. ஆனால் ஆர்மிக்கு இன்னி வரைக்கும் புதுசாக நேற்று ஜாயின் பண்ணா கூட ரெகுலர் ஆர்மியில் ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கு பென்ஷன் உண்டு. ஓகே, அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு மருத்துவ ஃபெசிலிட்டியோ, எங்கள் குழந்தைகளுக்கு கல்வியில வேலை வாய்ப்புலையோ, மறு வேலை வாய்ப்பு எதுவுமே எங்களுக்கு கிடைக்கப்போ கிடையாது. அவங்களுக்கு எல்லா துறைகளிலுமே குரூப் சி அண்ட் டில 5% அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப உங்களுடைய வேலை அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லையை பாதுகாப்பது, நேரடியாக எதிரி நாட்டிலிருந்து ஊடுருவி வர்றவங்களுடையோ அல்லது வந்து உள்நாட்டிலேயே இன்சர்ஜென்ட் ஏரியாஸ்லயோ நக்சல், மாவோயிஸ்ட் இவங்க எல்லாருக்கும் எதிரான வேலைகள் அப்படின்றது தொடர்ந்து உங்களுடைய ரோலா இருக்கு. பட் ஆனா ஆர்மிக்கு கிடைக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் எதுவுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னா என்ன காரணம்?
இப்ப இந்த முப்படை அப்படின்னு சொல்றாங்க, இந்த முப்படையில நீங்க வருவீங்களா மாட்டீங்களா? சார் இந்த எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அந்தஸ்து நாங்க வர மாட்டோம். அவங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்க தனியா வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா, ரெகுலர் ஆர்மி, அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதுல வேலை செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்தஸ்து சொல்றாங்க. பட் அதே நேரத்துல அந்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல வேலைக்கு சேர்ந்து மெடிக்கல் போர்டட் அவுட்டோ இல்ல அன்டிசிப்ளினோ இல்ல டிஸ்மிசல் ஆனாலும் அவங்களும் எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்தஸ்துல வர்றாங்க. ஒருத்தர் போய் அவர் வந்து ஒருவேளை சரியா வேலை பார்க்கல அல்லது வேலையே தெரியல அல்லது தப்பா ரெக்ரூட் பண்ணிட்டாங்க அதனால டிஸ்மிஸ் பண்றாங்கன்னாலும் அவரும் எக்ஸ் சர்வீஸ்மேன். ஆனா காலம்பூரா எல்லையில இருந்தாலும் நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் கிடையாது. இதை வந்து யாரு ஃப்ரேம் பண்றது? இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் யாரு, எக்ஸ் சர்வீஸ்மேன் யாரு கிடையாது அப்படின்றத வந்து யாரு வகுத்து கொடுக்கறது? மத்திய பாதுகாப்புத்துறை. ஓகே, இப்ப நாங்க வந்து இந்த சிஎஃப்எஃப் செலவடி வர்றவங்க நாங்க எல்லாருமே மத்திய உள்துறையில வர்றோம். நீங்க வந்து அமித்ஷா கண்ட்ரோல். ஆமா, இன்னைக்கு இருக்கிறதுல அவங்க வந்து டிஃபென்ஸ்ல வர்றாங்க. அவங்க ராஜ்நாத் சிங் கண்ட்ரோல். ஓகே, இப்ப இந்த ரெண்டு பேருமே வந்து ராணுவ வீரர்களுக்காக மக்கள் மத்தியில தொடர்ந்து பேசுறாங்க. அப்போ அவங்க யாருமே உங்களுக்கான கன்சர்னை பத்தி பேசுறது இல்லை. எல்லாரும் வந்து ஆர்மின்ற அவங்கள மட்டும் தான் பேசுறாங்க, உங்களை பத்தி பேசுறது இல்லையா? அப்ப மக்களுக்கு பொதுவாக தெரியல. ஆர்மி அப்படின்னு சொன்னா நாங்க பிஎஸ்எஃப், சிஎஃப் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிடுவோம். புல்வாமா அட்டாக் எடுத்துக்கோங்க, அதுல உங்களுக்கே தெரியும் 40 பேர் இறந்துட்டாங்க. அது யாரும் ஆர்மி தான் இறந்தான்னு சொல்றாங்க. பட் அது ஆர்மி கிடையாது, அது சிஆர்பிஎஃப் எனப்படும் வீரர்கள் இறந்தாங்க. அதுக்கு முன்னாடி சுக்மால ஒரு அட்டாக்ல, ஒரே அட்டாக்ல 75 சிஆர்பிஎஃப் வீரர்கள் இறந்தாங்க. அது நாட்டுல எல்லாரும் ஆர்மி தான் இறந்தாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் நம்ம எடுத்துட்டோம்னா எங்களுக்கு இறந்து இப்போ ஏதோ ஒரு அட்டாக்ல இறந்து, இப்போ புல்வாமா அட்டாக்ல இறந்து தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் இறந்தாங்கன்னா அவங்க இறந்து தமிழ்நாட்டோட டெட் பாடி வரும்போது அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் ராணுவம்னு சொல்லி கொடுத்து ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகே, மற்றபடி நாங்கள் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தால் எங்களுக்கு எந்த வேலைவாய்ப்பும் எதுலையுமே கிடையாது. லேட்டஸ்ட்டாக 2022 வரைக்கும் எங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி எங்களுக்கு ஒரு 5% கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே, அதை தமிழ்நாட்டில் உள்ள முன்னாள் படைவர் நல இயக்கம் ஜாயிண்ட் டைரக்டர் மிஸ்டர் ஜெயக்குமார் என்பவர் தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதி இவங்க துணை ராணுவ படை வீரர்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டால வரமாட்டாங்க, அவங்களுக்கு நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்த சலுகையும் அவர் ரத்து பண்ணாரு. என்ன காரணம், ஏன் உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க? ஸோ துணை ராணுவ படை வீரர்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அந்தஸ்து கிடையாது அப்படின்னு டைரக்டா ஒரே வேலையில முடிச்சுக்கிறாங்க. இப்ப இந்த துணை ராணுவ படை வீரர்கள் அப்படின்றவங்க இளமையிலே வந்துடுறாங்க, அதனால அவங்களுக்கு பெனிஃபிட்ஸை கொடுத்தோம்னா ரொம்ப நாள் அனுபவிப்பாங்க அப்படின்ற ஒரு ரீசனை சொல்றதா கேள்விப்பட்டேன். அது உண்மையா? உண்மை சார். இப்ப நான் எடுத்துக்காட்டு நானே 39 வயசுல நான் ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கிறேன். எனக்கு மறு வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டுல கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட வந்தோம். இப்ப அதுவுமே எங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. ஓகே, எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுல இப்ப எடுத்து டிஎன்யூஎஸ்ஆர்பில கிடைக்கல, கிடைச்சது ரத்து பண்ணிட்டாங்க. அந்த நீங்க 19 வயசுல உள்ள போய் 39 வயசுல வெளியே வரீங்க. ஆமா, நான் வந்து இங்க தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு அரசு வேலையை மறு வேலை வாய்ப்புல கிடைக்கும்னு சொன்னா இப்ப டிஎன்யூஎஸ்ஆர்பில கிடைக்கல. டிஎன்பிஎஸ்ல அவங்க நோட்டிபிகேஷன்லேயே போட்டுருந்தாங்க முன்னாள் பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து டிஎன்பிடிஎஸ் இப்போ ரேஷன் கடையில அந்த பொருட்கள் அளந்து கொடுப்போம்ல, ஆமா, அந்த இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் 5ஆம் வகுப்பு, அதுக்குமே எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா வச்சிருக்காங்க. நாங்க அதுக்கு அப்ளை பண்ணாலுமே நீங்க அதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் கிராம உதவியாளர்னு சொல்றாங்க, அதுக்கும் 5ஆம் வகுப்பு தகுதி தான், அதுக்கும் அவங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா வச்சிருக்காங்க. அதுக்கும் நாங்க அப்ளை பண்ணா சிஎஃப்எஃப் காரங்க யாருக்கும் கிடையாது. கேட்டா நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த கேட்டகரியில வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ உங்களுக்கான பெனிஃபிட்ஸை தடுத்து நிறுத்துறது யாரு அல்லது எந்த அமைப்பு? இப்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் முன்னாள் படை வீரர் நல இயக்கம் அவங்க தான் தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா அதே நேரத்துல எங்க ஆள்கள் சிஎஃப் வீரர்கள் யாராவது இறந்து பார்டர்ல ரிப்போர்ட் எதிரிகளோ நக்சல் அட்டாக்ல அட்டப்படி வந்தாங்கன்னா அதே முன்னாள் படை வீரர் நல இயக்கம் தான் எங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க, எக்ஸ்கிரேஷியா கொடுக்குறாங்க. இப்ப ஆர்மிக்கு கொடுக்குற அதே எக்ஸ்கிரேஷியா, அதாவது உயிரிழப்போர்களுக்கு கொடுக்கக்கூடிய இழப்பீட்டு தொகை அப்படின்றது ஆர்மிக்கும் உங்களுக்கும் ஒரே அமௌண்ட் தான். ஆனா ரிட்டையர் ஆகி வர்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆர்மி வேற, நீங்க வேற. அவங்க எக்ஸ் சர்வீஸ்மேன், ஆனா நீங்க முன்னாள் காவல்படை வீரர்கள் அப்படின்னு பிரிச்சிடறாங்க. இது ஏன் இப்படி மாத்திடுறாங்க? இது நான் என்ன நினைக்கிறேன் சார், இப்போ 2019 தமிழ்நாடு போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்ல வந்து ஒரு 10,000-11,000 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணாங்க. இல்லை 5% கோட்டால இப்போ 517 எக்ஸ் சர்வீஸ்மேன் நம்ம எடுத்திருக்கிறாங்க தமிழ்நாடு போலீஸ்ல. அப்போ அதுல வந்து துணை ராணுவ படையும் இருக்கிறாங்க, ஆர்மி இருக்காங்க. அந்த ரேஷியோ பார்க்க போகும்போது துணை ராணுவ படை வீரர்களா அந்த 517 பேர்ல அதிகமா இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இழக்கப்படுகிறது என்ற காரணத்தினால் எங்களை வேண்டாம் என்று சொல்கிறார். இப்போ இந்த தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்ததுன்னு சொல்றீங்க, அது ஒரு கட்டத்துல நிறுத்தப்படுது அப்படின்னு. இப்ப இந்த மாதிரி இப்ப டிஎன்யூஎஸ்ஆர்பி இல்லைனாலும் ஒவ்வொரு துறையிலையும் வெவ்வேறு ஆர்டர்ஸ் மூலமா இது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட்ல இருந்தது தானே. இது எதை எப்படி எல்லாரும் தடுத்து எல்லாரும் நிப்பாட்டுறாங்க? டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லாருமே எப்படி அட்டடயத்துல நிப்பாட்டுறாங்க? என்ன நடந்தது அந்த காலகட்டத்தில்? சார், இது வரைக்கும் எங்களுக்கு சலுகை கொடுத்தது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பில மட்டும்தான். மற்ற டிஎன்பிஎஸ்சிலையோ டிஎன்பிடிஎஸ்லயோ மற்ற எந்த ஒரு துறையிலையோ வேலைவாய்ப்பு கொடுக்கல. எங்களோட குழந்தைகளுக்கு அந்த பிஇ சீட்டோ எதுலையும் எந்த ஒரு கல்வியிலையும் எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தது கிடையாது. ஒண்ணுல மட்டும் தான் எங்களுக்கு கிடைச்சது தமிழ்நாடு போலீஸ்ல, அதையும் நிறுத்திட்டாங்க. ஓகே, அதே நேரத்துல 2012 மத்திய அரசு வந்து ஒரு குறிப்பாணை வெளியிட்டது.
மொத்தம் எல்லா ஸ்டேட்டுக்கும். அதில் சொல்லியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ் சிஏபிஎஃப்ல ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்குறோம். ஸோ இதை வச்சு நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு என்ன சலுகைகள்லாம் கொடுத்து கொண்டு வரீங்களோ அதெல்லாம் நீங்கள் இவங்களுக்கும் கொடுங்க, வழங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பாணை கொடுத்துருந்தாங்க. ஓகே. இது வரைக்கும் ஒரு 3 ஸ்டேட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஏன் பண்ண முடியல தமிழ்நாடு அரசால? அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ரெகுலராக ஹோம் செக்ரட்டரியிலேருந்து 2013 தொடர்ந்து 14, 15 ஈவன் 2022 வரைக்கும் அவங்கள ரெகுலராக இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நானும் ஆர்டிஐல கேட்க போது இன்னும் அது அண்டர் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்னும் அது டிசிஷன் எடுக்காமல் வச்சுருக்காங்க. ஓகே. இப்போ நாங்கள் அது சமயம் எங்கள் சங்கம் வாராம் மூலமாக நாங்கள் மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கோம் இதை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி. ஓகே. இப்ப உங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்ற முடிவு வந்து உள்துறை அமைச்சகமோ அல்லது ராணுவ அமைச்சகமோ எடுத்ததா, அல்லது யாராவது இடையில தடுத்து நிறுத்தினாங்களா? ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாதா? இது 2012 மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த குறிப்பானை வெளியிட்டு சார். அதே நவம்பர் மாசத்துல, அதே ஜனவரி மாசத்துல மத்திய ராணுவ அமைச்சகம் அவங்க ஒரு குறிப்பானை வெளியிடுறாங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் இவங்களுக்கு கொடுக்க கூடாது என்று. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. இந்த 2012 அந்த குறிப்பானை கொடுத்தாங்க, எல்லாருக்கும் நீங்க கொடுக்கணும், எக்ஸர்வீஸ்க்கு ஈக்குவலான அந்தஸ்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அது எல்லா ஸ்டேட்டுக்கும் அவங்களும் ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க இவங்க கொடுக்க கூடாது என்று. இவங்க எக்ஸர்வீஸ்ல வர மாட்டாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து கொடுக்குறாங்க. ஓ, அதாவது அமித்ஷா கொடுக்க சொல்லுவாரு, ராஜ்நாத் சிங் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. இது ஆதாரபூர்வமானது. ஓகே. அப்ப இப்படி குழப்பம் இருக்கும்போது மாநில அரசால எப்படி அந்த இதை நிவர்த்தி செய்ய முடியும்? சார் மாநில அரசு நினைச்சா கொடுக்கலாம் சார். அதே நேரத்தில் கோவா ஸ்டேட் அது ஒரு மாநில அரசு தானே. அது அந்த 2012 இருந்து உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களே. அந்த டிசம்பர் மாசத்துல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. 2 யூடி டயூடாமன் ஹட்ரான் காவேலி அவங்க அவங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணும்போது தமிழ்நாடு அரசுல ஏன் சார் பண்ண முடியாது? ஆனா இந்த ஒரு ஆணையம் இங்க உட்கார்ந்துட்டு இப்ப இணை இயக்குனர் ஜெயக்குமார் ஒருத்தர் சொல்றீங்க, அவர் உட்கார்ந்து எல்லாருக்கும் லெட்டர் போட்டிருக்காரு இவங்களுக்கு கொடுக்கூடாது. 2019-22 இடையில அவ்வளவு லெட்டர்ஸ் போயிருக்கே. ஆமா, எங்களுக்கு மெயினா அந்த முன்னாள் படைவர் நல இயக்கம் வந்து எங்களுக்கு கொடுக்க கூடாது சொல்லியிருக்காங்க. ஓகே. அது வந்து அரசு கீழே இயங்குற அமைப்பு தானே? ஆமா, அரசு வந்து அவங்களுக்கும் தனி அமைச்சகம் இருக்குது சார். ஓகே. பப்ளிக் மிலிட்டரி டிபார்ட்மெண்ட் சொல்லி ஒன்று இருக்குது. எடுத்துக்காட்டா நான் ஜனவரி மாசம், இந்த 2024 ஜனவரி மாசம் நான் சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன் தனிப்படையா. இந்த 2012 இம்ப்ளிமெண்ட் 10 வருஷமா நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணல, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஒரு பெட்டிஷன் போடுறேன் முதல்வரின் முகவரியில. அந்த பெட்டிஷன் நேரே அந்த ஜெயக்குமார் சாருக்கு தான் போகுது. ஓகே. ஸோ அவங்க எங்களுக்கு தனித்துறை இல்லைங்கனால இப்போ ராணுவம் சம்பந்தப்பட்ட துறை இருந்தாலும் அந்த துறைக்கு தான் போகும்போது அவங்க எங்களுக்கு திருப்பி அனுப்பிடுறாங்க. இது பாலிசி மேட்டர், நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இந்த பாலிசி மேட்டர் டிசிஷன் எடுக்கக்கூடியது சிஎம் சீஃப் செக்ரட்டரி தான் சார். ஓகே. ஒரு முன்னாள் படைவீரர் நல இயக்கத்தில் உள்ள ஒரு ஜாயிண்ட் டைரக்டரோட முடிவு எடுக்க முடியாது. பட் ஆனால் அவங்க எனக்கு முடிவு எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்குன்னு சொல்லி, அதாவது துணை ராணுவ படைகளுக்கு ஒரு நல வாரியம் தனியாக இருக்குது, ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இருக்குது. ஸோ எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ரீசெண்டாக தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் அறிவிச்சாங்க, ஸ்விக்கி ஜொமோட்டோ போகிறவங்களுக்கு ஒரு நலவாரியங்கள் அறிவிச்சாங்க. அவங்களுக்கு கொடுத்த அந்த நலவாரியம் கூட எங்களுக்கு முன்னாள் ராணுவ படைகள், முன்னாள் துணை ராணுவ படைகளுக்கு நலவாரியம் எதுவுமே அமைக்கப்படணும் நாங்கள் எதிர்பார்க்கணும். ஓகே. ஒருவேளை நலவாரியம் அமைந்தால் அதன் மூலமாக பல்வேறு கோரிக்கைகள் நலவாரியம் அமைத்தால் எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் தீர்வு காண்டு விடும். ஓகே. என்னென்ன கோரிக்கைகள் உங்க பக்கம் இருக்குது? எங்களுக்கு மெயினாக கோரிக்கை சார் வேலை வாய்ப்பு. இப்போ எங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிஎன்இஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துலையுமே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய 5% இடஒதுக்கீடு எங்களுக்கும் ஒரு 5% இடஒதுக்கீடு கொடுத்தால் எங்களுக்கும் மறு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்படின்னா அந்த 5%க்குள்ளேயே உங்களையும் சேர்த்துடலாம். அப்படி கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு தனியாக 5% கொடுத்தாலும் சரி, தனியாக 5% கொடுத்தால் கூடுதலாக நன்றாக இருக்கும். ஓகே. இன்னும் அப்புறம் கல்வியில் இப்போ எங்களுக்கு குழந்தைகளுக்கு பட்டப்படிப்பு ஹையர் எஜுகேஷன் முடிச்சு பட்டப்படிப்பு போகும்போது அதில் ஒரு 5% எங்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த கல்வியில் கொடுத்தால் எங்களுக்கு அது ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அப்புறம் மெடிக்கல், இந்த 3லயும் எங்களுக்கு பயனடையலாம். ஓகே. இல்ல இப்ப சமீபத்துல கூட சொத்து வரி இதுல எல்லாம் விலக்கு கொடுப்பதாக சட்டப்பேரவையிலிருந்து ஒரு அறிவிப்பு பார்க்க முடியுது. அதுல உங்களுக்கு உண்டா, இல்ல அது உங்களுக்கு கிடையாது, எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்மியில இருந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு மட்டும்தானா? சார் அந்த ஒரு ஜியோ வந்துச்சு 19/2/2024 தமிழ்நாடு அரசுல ஒரு ஜியோ வெளியிட்டு இருக்குது. அந்த ஜியோவில் வந்து முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு மட்டும்தான் சொத்து வரி, வீட்டு வரி, தண்ணி வரி விலக்கு அளிக்கப்பட்டதாக இதை பார்த்து நாங்கள் வியந்தோம். ஏனெனில் இந்த சட்டசபை கூட்டத்தொடர் முன்னாடி நாங்கள் எங்களோட வாரா சார்பாக நாங்கள் போய் திரு வேல்முருகன் எம்எல்ஏ அவர்களை சந்தித்து எங்கள் குறைகளை முறையிட்டோம். அதன் எதிரொலியாக அவர் சட்டசபையில் எங்களுக்காக குரல் கொடுத்தார், முன்னாள் ராணுவ வீரர், துணை ராணுவ வீரர்களுக்கு சொத்து வரியில் விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் அதே தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு பட் எங்களுக்கு அந்த அறிவிப்பில் வெளியிடவில்லை. ஓகே. இது சம்பந்தமாக 2022 மத்திய உள்துறை அமைச்சகமும் ஒரு கடிதம் தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. முன்னாள் துணை ராணுவ படை வீரர்களுக்கு சொத்து வரியில் விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று. ஓகே. பட் ஆனா அது இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுல பல தடங்கல்கள் தொடர்ந்து வெவ்வேறு வழிகளில் ஏற்படுத்தப்படும்.
அதற்கு காரணம் எங்களுக்கு என்ற முன்னாள் துணை ராணுவ படை வீரர்களுக்கு என்ன ஒரு நல வாரியம் இல்லை, ஒரு அமைப்பு இல்லை. ஓகே, ஒரு தமிழ்நாட்டில் தனி அமைச்சகம் இல்லை, தனி அரசு அதிகாரி இல்லை. ரைட். இந்த கோரிக்கைகள் அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை எடுப்போம். உங்களுடைய கோரிக்கைகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி சார்.